ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா வேர்க்கடலை கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கோம்னு பார்க்குறோமா? நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 3 வரமிளகா, தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு, 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம், கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் அப்படியே வதக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வதங்கிருச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க வேண்டியதான். ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இன்னைக்கு வதங்கினது ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிடுங்க. இப்போது வேர்க்கடலை சட்னி ரெடி. இதை நான் இன்னைக்கு தோசைக்கு வச்சு சர்வ் பண்ணுறேன். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.